வட மாவட்டங்கள்ல வந்து பல்வேறு பாமக செல்வாக்குள்ள இடங்கள்ல பாமக பாஜக கூட்டணியால இவங்க அதிமுக அந்த 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா சார்? பல தொகுதிகளில் அது வந்து ஆய்வு பண்ணி பார்த்தா டேட்டா அனலிஸ்டான ஜெயந்தன் மதுரையை சேர்ந்தவர் தெளிவாக ஆய்வு பண்ணி சொல்லும் போது பல தொகுதிகளில் பாஜக பாமக அணி அதிமுக அணியை விட அதிக வாக்குகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். சில இடங்களில் 2வது இடத்திற்கு 2 அணிகளுக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஆரணி போன்ற தொகுதிகளில் அதிமுக 2வது இடம் வரும் என்றால், விழுப்புரத்தில் அதிமுக 2வது இடம் வரும் என்றால், சிதம்பரம் போன்ற பகுதியிலும் தருமபுரி போன்ற பகுதிகளிலும் பாஜக பாமக அணி 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. சேலத்தில் யார் 2வது இடம் என்பதற்கு பெரிய போட்டியே இருக்கும் என்ற கருத்து தான் நிலவுகிறது. இந்த கட்சி தான் எல்லா இடத்திலும் 2வது இடம் வரும் என்று கூற முடியாது. அது அந்த கட்சிகளின் பலத்திற்கு தக்கன அது மாறுபட்டு இருக்கும். குறிப்பாக 20 வடதமிழக இடங்களில் ஒரு 10 இடங்கள் வரை பாமக பாஜக 2வது இடம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது என்று நான் கருதுகிறேன். அதிமுகவை எடுத்த எடுப்பிலே ஒன்றுமில்லை என்று ஒரு பெரிய கட்சியை தலைமை மாறி ஒரு ஈர்ப்பு சக்தியற்ற தலைமை வந்தால் கூட எடுத்த எடுப்பிலே அவர்கள் ஒன்றுமில்லை என்று அவர்களை தூக்கி போட்டு விட முடியாது. 2வது இடத்திற்கு 20 தொகுதிகளிலுமே 2 அணிகளுக்கு பாஜக அதிமுக, பாஜக பாமக அந்த அதிமுக இடையில் போட்டி இருக்கும் என்று தான் கருதுகிறேன். ரவிச்சந்திரன் சார், இன்னைக்கு சேலத்தில் நடைபெறக்கூடிய அந்த பிரதமரின் பொதுக்கூட்டத்தில் வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ராமதாஸ் உள்ளிட்டோர் இந்த மேடையிலேயே அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு வங்கிய ஒட்டுமொத்த அளவுல தமிழகத்துல கடந்த முறை நடைபெற்ற பல தேர்தல்களில் பெற்றதை விட இந்த முறை அவர்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? என்றால் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பதாகவே பிரதமர் ஒரு 5 முறை இங்கு வந்து விட்டார். இன்னும் 5 முறை அவர் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகளை விட இந்த தேர்தலில் அவர்கள் கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியோட வியூகம் வந்து என்ன சார்? இங்கு ஒரு தொகுதியை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு கூட்டணியை அமைத்த மாதிரி அவர்கள் தெரியவில்லை. ஏனென்றால் தேமுதிகவை விட்டு விட்டார்கள், அதிமுக முறிந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புன்னு ஒரு 1-2 தொகுதிகளாவது இருக்குமா, அல்லது வாக்கு சதவீதம் அதிகரிப்பு தான் ஒரு நோக்கமாக இருக்கிறதா சார்? அதாவது நாம பிராக்டிகலா பார்த்தா 2004ஆம் ஆண்டு 0, 2009ஆம் ஆண்டு ஒன்றுமில்லை, 14இல் 1 MP, 19இல் ஒன்றுமில்லை. ஆக தொடர்ந்து 4 மக்களவைத் தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தோல்விக்கான காரணத்தை கூட்டணி கட்சிகள் அவர்கள் மேலே பழியை போடும் தன்மையில் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இங்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமான் சொன்னது போல் 18% கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் தான் அதற்கு முக்கிய காரணம். அந்த வாக்குகள் தங்களுக்கு எதிராக போய்விடும் என்று திமுக அவர்களை கூட்டணிக்காக சேர்த்துக் கொள்ள தயாரில்லை. எடப்பாடி பழனிசாமி இறுதி வரை அந்த கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள், மேலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அட்டர்னி பிரி மக்கள் வாக்குகளையும் அதில் கூடுதலாக சேர்த்துக் கொள்கிறார். அவரும் சேர்த்துக் கொள்ள தயாரில்லை. நாம் தமிழர் போன்ற 7% வாக்கு பலம் உள்ள வளரும் கட்சிகள் கூட பாமக எதிர்ப்பிலே மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அந்த 18% கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் பாஜகவை தனிமைப்படுத்துகிறது. அந்த இதை முறியடிப்பதற்கு இந்து வாக்கு வங்கியை ஒன்றிணைக்கிறார்கள். கொங்கு வேளாள கவுண்டர்கள், வன்னியர்கள், முக்குலத்தோர், நாடார்கள் என்று இந்து வாக்கு வங்கியை ஒன்றிணைத்து ஒரு 20% வரை அந்த அணி வந்தால்தான் எதிர்காலத்தில் அடுத்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்காக சீட் கன்வெர்ட் ஆக முடியும் என்ற நோக்கம்தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதனால் தென்காசி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தர்மபுரி, வெள்ளூர் போன்ற இடங்களில் ஒரு கடும் போட்டி கொடுக்கும் போது சீட்டு கிடைத்தாலும் நல்லது என்றுதான் கருதுவார்கள். பட் முதல் நோக்கம் இங்கு கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் பாஜகவுக்கு எதிர் என்பதை நியூட்ரலைஸ் பண்ண ஒரு இந்து வாக்கு வங்கியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை வைத்து உருவாக்க வேண்டும் என்பதுதான் மோடி, அமித்ஷாவின் முக்கிய நோக்கம்.